மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாடம் 13 அறிமுகம் பொருள்நோக்கு நிரலாக்க நுட்பங்கள் பார்க்கலாம். ஸோ பொருள்நோக்கு நிரலாக்க நுட்பங்கள்னால் நம்ம வந்து ஊப்ஸ்னு சொல்லுவோம். OOPS ஊப்ஸ்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இது வந்து கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதோடைய ப்ரொசீஜர் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்ம எதுக்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமில் சம் ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர். டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் வில் பி ரைட்டிங் த ப்ரோக்ராம் இல்லையா. ஸோ ஒரு நிறைய மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமில் வந்து நிறைய மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஒரு ப்ரோக்ராம் இல்லையா. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சஸில் பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் வந்து 3 விதமான அப்ரோச்சஸ் அப்படி நிரலாக்கம் பார்க்க போகிறோம். அதில் என்ன ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நடைமுறை நிரலாக்கம், அடுத்தது வந்து கட்டக நிரலாக்கம், அடுத்தது வந்து பொருள்நோக்கு நிரல். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப டெப்த்தாக பார்க்க போகிறது வந்து பொருள்நோக்கு நிரலாக்கம்னா என்ன, அது நுட்பங்கள் எப்படி நான் அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம எழுதலாம், அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நிரலாக்க கருத்தியல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 13.2. ஸோ அதுக்கு முன்னாடி எதை பார்த்தலாம், இனக்குணுக்கள் மற்றும் பொருள்கள் அடிப்படையாக கொண்ட நிரல் அணுகுமுறையை விவரிக்க தான் வந்து பொருள்நோக்கு நிரலாக்க கருத்துரு வந்து உதவுது. நான் சொன்னேன் இல்லையா, ஊப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ பொருள்நோக்கு கருத்தியல் அப்படிங்கிற வந்து தரவு அதோட பண்பியல்களை கொண்ட பொருள்களை வந்து தொகுப்பை மென்பொருளை அமைக்க அனுமதிக்குது. அதோ வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஓகே. இது வந்து என்னென்னா 1980 வந்து பார்த்திங்கன்னா பொருள் என்ற சொல் வந்து நிரலாக்க மொழியில் வந்து தொடர்பு படுத்தப்பட்டது. 1990 பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட பெரும்பாலான மொழிகள் வந்து பொருள்நோக்கு சிறப்புகளை வந்து பெற்றுள்ளது. ஸோ இந்த பாடம் வந்து அதோட கருத்தியல் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 13.2 பார்த்திங்கன்னா நிரலாக்க கருத்தியல்கள். ஸோ நிரலாக்க கருத்தியல்னால் கருத்தியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிரலின் வந்து கோட்பாடை வந்து ஒழுங்குபடுத்த அமைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கணினி பயன்படுத்தி வந்து சிக்கல்களை தீர்க்க வந்து பல்வேறு அணுகுமுறை வந்து இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா நடைமுறை நிரலாக்கம், அடுத்தது வந்து கட்டக நிரலாக்கம், அடுத்தது வந்து பொருள்நோக்கு நிரலாக்கம் அப்படின்னு நம்ம வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் இது. ஓகேவா? கருத்தியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே கருத்தியல் வந்து கணினியை பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க வந்து அணுகுமுறையாகும். இது வந்து 3 வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அணுகுமுறை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா நடைமுறை நிரலாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். ஸோ நடைமுறை நிரலாக்கம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், அந்த செட் ஆஃப் ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் நமக்கு தேவைப்படுது. அதாவது எந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதணும், எப்படி நம்ம ரன் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம தேவைப்படுது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம அதை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எழுதணும், அதுதான் வந்து நம்ம வந்து நடைமுறை நிரலாக்கத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நடைமுறை நிரலாக்கம் என்பது கணிப்பொறிக்கு கட்டளைகளின் பட்டியல்களை வந்து கொடுத்து அதில் ஒவ்வொரு கட்டளையும் வந்து ஏதோ ஒரு செயலை வந்து செய்யறது வந்து கூறும். சரியா? ஸோ இந்த விதிமுறை வந்து அதிக கவனம் செலுத்துது. ஸோ வேலை செய்வதற்கு வந்து அழுத்தமும் கொடுக்குது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்க்கலாம். என்னென்னா ஒரு நிரலானது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா வந்து அந்த ப்ரோக்ராம்குள்ளே நிறைய சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அந்த சப் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா துணை நிரல்கள். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. துணை நிரல்கள் தான் என்ன சொல்லணும்னா சப் ப்ரோக்ராம்ஸ். ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்போல்லாம் வேணுமோ நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த சப் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எப்போ தேவையோ அதை வந்து நமக்கு கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து அனைத்து தர உறுப்புகளும் வந்து முழுதளாவியவே ஆகும் அப்படின்னா வந்து ஒரு குளோபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குளோபல் முழுதளாவியனா நம்ம என்ன சொல்லணும், இது வந்து ஒரு காமன், எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம், எல்லா பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்க்கு வந்து இது வந்து ஒரு காமனானது தான் வந்து நம்ம குளோபல்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து சிறிய அளவிலான மென்பொருள் பயன்பாட்டிற்கு பொருத்தமானது. ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு
அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணணும் ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீ பாருங்கள், நிரல் குறிமுறைகளை பராமரித்தலும் மேம்படுத்தலும் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ஒரு மாறியின் தரவு வகையை மாற்ற வேண்டும். ஒரு மாறியின் தரவு வகைன்னு என்னது, ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதே தரவு வகையை பயன்படுத்தும் துணை நிரல்கள் அனைத்திற்கும் அந்த தரவு வகையை மாற்றத்தை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அது வந்து அதிக நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளுது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபோர்ட்ரான், அதோட வந்து கோபால், இதை வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இதான் வந்து உங்களுடைய ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டக நிரலாக்கம். கட்டக நிரலாக்கம் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, இது வந்து இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கோட ரொம்ப சிமிலரான ப்ரோக்ராமிங் தான் இது மாடுலர் ப்ரோக்ராமிங். இது பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த மாடியூல்ஸ், அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாடியூல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே டேட்டாஸ் எல்லாமே ஹைடாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரீயூஸ் நம்ம பண்ண முடியாது. ஸோ அது வந்து இந்த மாடியூல்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ கட்டளை நிரலாக்கம் என்பது கணிப்பொறிக்கு கட்டளைகளின் பட்டியல்களை கொடுத்து அது ஒவ்வொரு கட்டளைக்கும் வந்து ஏதோ ஒரு செயலை செய்கிற மாதிரி அது கூறுது. ஸோ ஆனால் வந்து இந்த கருத்தியலானது வந்து பல கூறுகளை கொண்டுது. அந்த கூறுகள் தான் என்ன சொல்கிறோன்னா மாடியூல்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாடியூல்ஸும் வந்து அதோட தொடர்புடைய செயற்கூறு அமைப்பு, அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதை என்ன சொல்கிறோன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸும் சொல்கிறோம். தரவானது செயற்கூறுகள் மறைக்கப்படுது, வந்து ஹிடன் ஆயிடுது. ஸோ அந்த கூறுகளை வந்து மாற்றி அமைப்பதன் மூலம் தான் வந்து தரவின் சீரமைப்பை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும், மாடிஃபை பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது அதோடைய வந்து சிறப்பம்சங்கள் பார்க்கலாம். தரவை காட்டிலும் அதோட நெறிமுறைக்கு வந்து முக்கியம் கொடுக்குது. நிரலானது வந்து தனித்தனி கூறுகளாக வந்து பிரிக்கப்படுது. நான் சொன்னேன் இல்லையா, தனித்தனி கூறுகள் அப்படின்னா வந்து அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? மாடியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஒவ்வொரு கூறும் வந்து ஒன்றுக்கொன்று சார்பற்றது மற்றும் தனித்த உள்ளமை தரவை வந்து கொண்டிருக்கும். அப்புறம் வந்து கூறுகள் அதோட சொந்த தரவுகள் மீது வந்து இல்லாமையும் அது அனுப்பப்படும் மற்ற டேட்டாஸையும் கொண்டு அதை என்ன பண்ணுன்னா செயல்படும். ஓகேவா? அடுத்தது பொருள்நோக்கு நிரல். பொருள்நோக்கு நிரல் அப்படின்னா வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இது வந்து அந்த பொருள்நோக்கு நிரலாக கருத்தில் நேர்முள்ள காட்டிலும் தரவு வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ரியல் வேர்ல்டு ஈவெண்ட் நம்ம சொல்லலாம். ரியல் வேர்ல்டு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதுவோம். சரியா? ஓகேவா? ஸோ ஒரு ஹியூமன் வியூ திங்க் பண்ணி அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஊப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்க்கலாம், இதில் பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பொருள்நோக்கு நிரல் அப்படின்னா பொருள்நோக்கு நிரலாக்க கருத்தியல் வந்து நெறிமுறை காட்டிலும் தரவுக்கு வந்து முக்கியம் கொடுக்குது. இது இனக்குழுக்கள் அதோட வந்து பொருள்கள் மூலம் தான் நிரல் வந்து செயல்படும். ஸோ இது வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுத முடியும். ஸோ இப்போ வந்து இனக்குழு என்ன நம்ம வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கிளாஸ் அப்படின்னா C++ இனக்குழு வந்து தரவு அதோட தொடர்புடைய செயற்கூறு, தரவுன்னா டேட்டா டைப்ஸ், அதோட செயற்கூறுகளையும் வந்து உரைப்பொதியாக்கம் அப்படிங்கிற கருத்துரை வந்து பயன்படுத்தி ஒரு தொகுதிக்கு வந்து இணைக்கப்பட்டு அது உருவாக்கும். ஸோ இனக்குழு வந்து பயனர் வரையறுக்கும் நிமிஷம். ஸோ இனக்குழுவானது வந்து ஒரே மாதிரியான பொருளை வந்து குழுவை வந்து குறிக்குது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா பண்புகளையும் அதோட உறவு நிலையும் வந்து பகிரக்கூடிய பொருள்களை கொண்ட குழுவை தான் வந்து வார்புரு இல்லது வந்து செயல் திட்டம் அப்படின்னு நம்ம வந்து குறிக்கலாம். சரியா? ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸஸ் அப்படின்னா அது டேட்டா வந்து பைண்ட் பண்ணி டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் பைண்ட் பண்ணுறது. சரியா? ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். பொருள் என்பது வந்து தொடர்புடைய கூறுகள், செயற்கூறுகள், அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான டேட்டாஸு வந்து அதோட வந்து ஒரு குழுவாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா வந்து பொருள்நோக்கு நிரலாக்க அடிப்படையோட இது. ஸோ பொதுவாக வந்து பொருளானது வந்து இனக்குழுலேருந்து உருவாக்கப்படுது. ஸோ இந்த கிளாஸில் தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேட் ஆகுது. ஸோ இனக்குழு வந்து சான்றுருவானது. இவை வந்து இனக்குழு மாறிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது பொருள்நோக்கு நிரலாக்கத்தின் சிறப்பம்சங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ நெறிமுறை
காட்டிலும் வந்து தரவுக்கே வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்குது. தரவு அருவமானது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை அருவமாக்கத்துக்கு கூடுதலாக வந்து அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ தரவு அதோட தொடர்புடைய அந்த ஃபங்க்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே தொகுதிக்கு வந்து குழுவாக இருக்கும், குரூப்பாக இருக்கும். ஸோ செயல்படுத்தக்கூடிய தரவில் மட்டும் வந்து நிரல்கள் வந்து யூஸ் பண்ணிக்கும், ப்ரோக்ராம்ஸ் வந்து பேஸ் பண்ணி அதை எடுத்துக்கும். சரியா? ஸோ ஒரே மாதிரியான இல்லை வேறுபட்ட அந்த தரவுகளை வகைகளுக்கு தான் வந்து உறவுநிலை வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து C++, ஜாவா, பைத்தான் அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து கூறுநிலையாக்கம், அதாவது மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாடுலாரிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இது நம்ம பார்த்துடலாம். பொருள்நோக்கு நிரலாக்கின் அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னா நடைமுறை அதோடு வந்து கட்டட நிரலாக்கத்தில் உள்ள பின்னடைவுகளை மேம்படுத்த வந்து பொருள்நோக்கு நிரலாக்கம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பொருள்நோக்கு நிரலாக்கம் வந்து ஆற்றல் மிக வழியில் மென்பொருளை உருவாக்குறதுலையும் வந்து பொருள்நோக்கு நிரலாக்கமானது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 4 விதமாக நம்ம மாடுலாஸ் கூறுநிலையாக்கம் நிரலானது கூறுகளை பிரிக்கப்படுது. மென்பொருள் மறுபயனாக்கம், அதாவது சாஃப்ட்வேர் ரீயூசபிலிட்டி, இது வந்து என்னென்னா ஏற்கனவே உள்ள அல்லது புதிய கூறுகளை வந்து தொகுக்கப்படுது. ஸோ இந்த நம்ம பொருள்நோக்கு நிரலாக்கத்தின் சிறப்பியல்கள் பார்த்தா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைப்பொதியாக்கம், தரவு அருவமாக்கம், கூறுநிலையாக்கம், பல்லுருவாக்கம், மரபுரிமம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸ் ஒவ்வொரு சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டாக ஒவ்வொரு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து உரைப்பொதியாக்கம் ஸோ ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். உரைப்பொதியாக்கம் அப்படின்னா என்னென்னா தரவுகளையும் செயற்கூறுகளையும் ஒரு பொருள் அதோட வரையறுக்குள் வந்து ஒன்றாக பிணைத்து வைக்கும் தொழில்நுட்பம் தான் வந்து உரைப்பொதியாக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது தரவு அருவமாக்கம் அப்படின்னா வந்து விவரங்களை தெரிவிக்காமல் அவசியமானதை மட்டும்தான் நம்ம வெளிப்படையாக வந்து குறிக்கிறத வந்து டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். இனக்குழுவானது வந்து அருவமாக்க கருத்தில் வந்து வரையறுக்க பண்புக்கூறுகள் அதோட வந்து பண்புக்கூறுகளின் மீது வந்து செயல்படும் செயற்கூறுகளை கொண்டு வரையறுக்குது. அடுத்தது கூறுநிலை நிலையாக்கம் அப்படின்னா கூறுநிலைங்கிறது வந்து ஒரு அமைப்பை வந்து பல செயல்பாட்டு தொகுதியில் கூறுகளாக பிரிக்கிறது. சப் மாடியூல்ஸாக பிரித்து அதை வந்து நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பல்லுருவாக்கம், பாலிமார்ஃபிசம், வேறுபட்ட செய்திகளுக்கு மாறுபட்டு செயல்படும் ஒரு பொருளின் திறனை தான் வந்து நம்ம பல்லுருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு சாப்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. அடுத்தது வந்து மரபுரிமம் அப்படின்னா வந்து ஏற்கனவே இருக்கும் இனக்குழுக்களோட அடிப்படையில் வந்து புதிய இனக்குழு வந்து உருவாக்கும் வந்து செயல்முறை தான் நம்ம மரபுரிமம் சொல்லலாம். இதோட முக்கிய பயனானது வந்து நிரல் குறிமுறையை வந்து மறுபயனாக்குதாகும். ஸோ இப்போ வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ் நம்ம பார்க்கலாம். ரீயூசபிலிட்டி, மிகைமை, ரிபடன்சி, அடுத்து வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். ஒரு முறை எழுதுதல் அதை வந்து பலமுறை பயன்படுத்துகிறத வந்து நம்ம ரீயூசபிலிட்டி மறுபயனாக்கம் சொல்கிறோம். ஸோ மிகைமை அப்படின்னா மரபுரிமம் தர வந்து மிகமைக்கும் சிறந்த சான்றாகும். பல இனக்குழுக்களுக்கு வந்து தேவையான ஒரே செயல்பாட்டை வந்து ஒரு பொது இனக்குழுவின் மூலம் வரையறுத்து அதை வந்து நம்ம தெரிவிக்கப்பட்ட இனக்குழு மூலம் தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், எளிய ஏற்கனவே இருக்கும் குறிமுறையில் சின்ன மாற்றங்களை வந்து செஞ்சு அந்த புதிய பொருளை வந்து உருவாக்க முடியும். அப்படிங்கிறத வந்து நம்ம மாற்றங்கள் செய்வது ரொம்ப எளிதாக தான் ஈஸி மெயின்டெனன்ஸ். அடுத்து வந்து பாதுகாப்பு, செக்யூரிட்டி, தரவு அமைப்பு அதோட அருவமாக்கம் தேவையான தரவுகளை மட்டும் கொடுப்பதனாலும் தரவு பாதுகாப்பு வந்து பராமரிக்கப்படுது. அடுத்தது பொருள்நோக்கு நிரலாக்கத்தின் தீமைகள். இது வரைக்கும் நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோம், ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா சைஸு, எஃபர்ட்டு, ஸ்பீடு, அளவு, உழைப்பு, வேகம். ஸோ பொருள்நோக்கு நிரலமானது வந்து மற்ற நிரலை விட ரொம்ப அளவில் வந்து ரொம்ப பெரியது. இது உருவாக்குவதற்கு பார்த்திங்கன்னா அதிக உழைப்பு தேவைப்படுது. பொருள்நோக்கு நிரல்கள் வந்து அதிக அளவின் காரணமாக பிற நிரல்களை விட மெதுவாக தான் வந்து செயல்படும். ஸோ இந்த லெசனும் இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் லெசனில் ஒவ்வொரு சாப்டர் நம்ம வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், மாடுலாரிட்டி, பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், தரவு அருவமாக்கம், கூறுநிலையாக்கம், பல்லுருவாக்கம், மரபுரிமம் எல்லாமே வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேம்மா?